நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜः என்கிற ஸ்ரீ கிருஷ்ண சரம ஸ்லோகம். அந்த அர்த்தத்தை பெரியாழ்வார் கேட்டார். அதனால கவலையெல்லாம் தீர்ந்து நிர்பரோ நிர்பயோஸ்மி என்று பயமில்லாமல் வாழ்ந்தார்னு பார்த்தோம். திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர்னு நாச்சியார் திருமொழி பாசுரம். அதன்படிக்கு விஷ்ணு சித்தர் எப்பப்படி கேட்டாரோ மாசுச்சகா சோகப்படாதேன்னு கண்ணன் கூறினார். அதன்படிக்கு ஆழ்வாரும் சோகப்படாமல் இருந்தார். நாம சோகப்படுறதுக்கு காரணமே இல்லை. ஏனெனில் பெருமானிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தவன் அவனால் எப்போதும் ரட்சிக்கப்படுகிறபடியால் நம் பாபங்களை அவனே போக்கி விடுகிறேன்னு உறுதி கூறுகிறபடியால் நான் கவலைப்பட தேவையில்லைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நேற்றைய தினம் வேதமனுச்சாச்சாரியோந்தே வாசின மனுஷாஸ்தி சத்யம் வத தர்மஞ்சர ஸ்வாத்தியாயான்மா பிரமதः ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸீஹி சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஷலான்ன பிரமதிதவ்யம் பௌத்தியைன பிரமதிதவ்யம் தேவபித்ருகார்யாபியாம் ந பிரமதிதவ்யம் மாதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ என்றெல்லாம் இருக்கிற வேதாந்த வாக்கியம் உபனிஷத்தில் ஒரு வாக்கியத்தில் சொல்லப்பட்டதை விரித்து நேத்திக்கு அர்த்தம் பார்த்தோம். அந்த வாக்கியத்தில் ஆச்சாரியனை தெய்வமாக கொள்ளுவாய்னு வந்தது. அப்படி கொண்டவர்கள் தானே ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வாரும். இந்த பாசுரம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நாவினால் நவிற்றின்ப மெய்தினேன் மேவினேனவன் பொன்னடி மெய்மையே தேவு மத்தறியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித் திரிவனே. குருகூர் நம்பியைத் தவிர மற்றொரு தெய்வம் யான் அறியேன். குருகூர் நம்பி தான் நம்மாழ்வார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டேன்னா ஆச்சாரியன் தெய்வம் என்று சொல்ல வருகிற ரொம்ப அற்புதமான கட்டம் அது. ஆச்சாரியாது இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகேன்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். தெய்வம் நமக்கு சிறந்த உதவி புரிகிறார். ஆனால் ஒரு ஆச்சாரியனுக்கு பெருமை அந்த தெய்வத்தையே நமக்கு சொல்லிக் கொடுப்பவர். பெருமான் நம்ம முன்னாடி வந்து நின்னுட போறதில்லை. அதை ஒரு ஆச்சாரியன் காட்டி இப்படி இருப்பார்னு சொன்னால்தான் தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஆச்சாரியர்கள் பலர். அவர்களுக்குள் கீதாச்சாரியன பிரதமாச்சாரியன்னு சொல்லுகிறோம். ஸ்ரீமன் நாராயணன் திருமால் அவர் முதல் ஆச்சாரியன். அவரிடத்திலிருந்து தான் குரு பரம்பரை ஓடி பெருகி வருகிறது. பெருமான் முதல் ஆச்சாரியன். அடுத்தது மகாலட்சுமி. மூணாவது விஸ்வக்சேனர் சேன முதலியார்னு சொல்லுவோம். நாலாவது நம்மாழ்வார். அஞ்சாவது நாதமுனிகள். அப்புறம் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள். ஆள வந்தார் பெரிய நம்பிகள் ராமானுஜர். அவர்களுடைய குரு பரம்பரை ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரத்தனஹாரம். இந்த குருக்களையே தெய்வமாய் கொள்ளணுங்கிறது தான் ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ. எப்படி தெய்வத்தைத்தானே தெய்வமாக கொள்ள முடியும்னால் அவருக்கு என்ன பெருமை இருந்தாலும் அவர் மிக உயர்ந்தவர், ஸ்வதந்திரர். சொல்வார் சொல்படி கேட்கணுங்கிற தேவை பகவானுக்கு இல்லை. ஆனால் ஒரு ஆச்சாரியன் பரதந்திரர். நம்ம போல அவரும் பகவானுக்கு அடங்கினவர். அடங்காதவனை பற்றினால் நம்பிக்கையோடு இருக்கலாமா? அடக்கமுடையவரை பற்றினா நம்பிக்கையோடு இருப்போமா? அடங்காதவர்னுட்டா கேள்வி கேட்க முடியாதே. கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லேன்னு மறுத்தாலும் மறுத்து விடலாம். ஆனால் ஆச்சாரியன் அப்படி மறுக்கப் போவதில்லை. அதனால தான் ராமானுஜருக்கு தனி சிறப்பு. பகவானை பற்றினால் அவர் சுதந்திரர். கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஆனால் ஆச்சாரியனை பற்றினால் பரதந்திரர். அதனால் கண்டிப்பாக கொடுப்பார். அதனாலேயே ஆச்சாரியனை நமக்கு தெய்வமாக கொள்ள வேணும்.
என்ன பூர்வாச்சாரியர்களுடைய வாக்கியம். பிரத்யகர்த்தம்னு ஒன்று, பராகர்த்தம்னு ஒன்று. பிரத்யக்குன்னு சொன்னால் ஜீவாத்மா, உள்ளூரை பார்க்க வேண்டுமோ இல்லையோ, அது பிரத்யக். பராக், தனக்கு தோற்றுவது பிரத்யக்கு, பிறருக்கு தோற்றுவது பராக்கு. இப்போ இது பராகர்த்தம். ஏன்னா இது தனக்குத்தானே தாங்கின்னு தோற்றாது. இந்த காகிதம் பராக்கு, காகிதத்துக்கு தாங்காகிதம்னு தெரியாது. இந்த கடிகாரம் பராக்கு, ஏன்னா கடிகாரத்துக்கு தாங்கடிகாரம்னு தெரியாது. ஆனால் நாம் பிரத்யக்கு, எனக்கு கடிகாரம்னு தோற்றும், எனக்கு புத்தகம்னு தோற்றும், எனக்கு விளக்குன்னு தோற்றும். விளக்குக்கு விளக்குன்னு தோற்றாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் தோற்றுகிறேன் இல்லையோ, அப்போ நான் தோற்றினால் பிரத்யகர்த்தம். என்னுடையது பிறருக்கு தோற்றினால், எனக்கு தோற்றினா பிரத்யக்கு, பிறருக்கு தோற்றினா பராக்கு. இப்போ இதெல்லாமே பராக்கு. இப்போ இதெல்லாம் இப்போ நான் தோற்றுறதானே ஆளுக்கு தோற்றும், ஜீவாத்மாவுக்கு தோற்றுமே தவிர மற்ற பொருள்களுக்கெல்லாம் தோற்றாது. மற்ற பொருள்லாம் மற்ற பேருக்கு தான் தோற்றும். இதனால தான் அதை பராகர்த்தம்னு சொல்லிடுவார். நன்னா புரிஞ்சு நான் தெரிஞ்சுக்கிறத பிரத்யகர்த்தம்னுவா. இது சாஸ்திரத்தில் இருக்கிற அர்த்தம். ஆனால் இது எங்கேருந்து நமக்கு வழக்கத்தில் வந்ததோ தெரியல. கொஞ்சம் நீங்கள் தான் அப்படி பார்த்தீங்கன்னா பராக்கு பார்க்காதீங்க இப்படின்னு ஒன்று சொல்கிறோமோ இல்லையோ, அந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது? இப்போ பராக்குன்னா பிறர்க்கு தோற்றது, தனக்கு தோற்றலேன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆயிருக்கும்? இப்போ பராக்கு பார்க்கறீங்கன்னா உங்களுக்கா நீங்கள் தோற்றிக்கலே, நம்ம வசம் போயிடுதுன்னு அர்த்தம். நாம் இப்போ கேட்டுன்னு இருக்கிற அர்த்தத்தில் அது தோற்றிகிட்டே இருக்கணும். விட்டுட்டு இப்படி அப்படி பார்த்தோம்னா அப்போ நமக்கு தோற்றாதோ இல்லையோ, பிறருக்கு தான் தோற்றும். அப்போ பக்கத்தில் உட்காண்டிருக்கிறதுக்கு தோற்றும், எனக்கு தோற்றாது. எனக்கு தோற்றாதுனாலே பராக்காப்படுத்தோ இல்லையோ. அதனால வெறும்ப நம்ம பேசுகிற பேச்சில் கூட நிறைய சாஸ்திரார்த்தம் இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெறும்ப நம்ம பேசுகிற பேச்சில் கூட நிறைய சாஸ்திரார்த்தம் இருக்கும். பராக்கு பார்க்காதேன்னு இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவேன்? அப்படி இப்படி பார்க்காதேன்னு அர்த்தம்னு வேள். அதுக்கும் பராக்குக்கும் என்ன சுவாமி சம்பந்தம்? அப்படி இப்படி பார்க்காதேன்னா பராக்குன்னு சொல்லணுமானால் இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யாரான்னு கேட்டால் சொல்லிடுங்க. பிரத்யகர்த்தம்னா தனக்கு தோற்றுவது, பராகர்த்தம்னா பிறருக்கு தோற்றுவது. நான் ஒரு விஷயத்தை கேட்டுட்டே இருக்கிறச்சே எங்கேயோ பார்த்தால் அப்போ எனக்கு தோற்றாது. அதனால தான் பராக்கு பார்க்கறதுன்னு சொல்கிறோம் போல் இருக்கு. பிரத்யக்கு ஆத்மா ஜீவாத்மா, பராக்கு மற்ற ஜரப்பொருள்கள் எல்லாம் பராக்கு. இப்போ நாம் பார்க்க வேண்டியது கொஞ்சம் பிரத்யக்கை. ஆத்ம விஷயமாக தெரிஞ்சுனுட்டோம்னால் இன்னைக்கு பார்க்கறதும் புரிஞ்சுவிடலாம். அன்று கேட்டோம், என்றோ ஒரு நாள் கேட்டிருக்கிறோம், யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கார், அதன்படிக்கு இன்று நாம் இருக்க வேண்டும். ஒரு சுலபமான பாசுரத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோமே. ஏறச்சே வேகமாக மலையேறக்கூடாது. முதல் கொஞ்சம் படிக்கட்டு கொஞ்சம் மெதுவாக ஏறிண்டு மூச்சை இழுத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கால் பழகிடுத்து முட்டி பழகிடுத்துன்னா வேகமாக ஆயிடுலாம். இல்லை, சாஸ்திர அர்த்தத்துக்கு நேர தாவறதை விட ரொம்ப சுலபமாக முதல்ல பார்த்துடலாம். வேதம்னு சொன்னால் வேதமனைத்துக்கும் வித்து திருப்பாவை, பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்து மைந்து. அப்போ வேதமே திருப்பாவையில் அடக்கமாச்சே. அந்த திருப்பாவையில் இருக்கிற 2வது பாசுரம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்னோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையின் கைகாட்டி, உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்குன்னு ஆண்டாள் மார்கழி மாதம் நோன்பு நோற்க தொடங்குகிறாள். அப்போது நோன்பு நோற்க வர்றவா இன்னென்னது பண்ணலாம், இன்னென்னது பண்ணக்கூடாது. இதைத்தான் கிருத்திய அகிருத்திய விவேகம்னு சொல்லுகிறோம். செய்வன தள்ளத்தக்கன, செய்யத்தக்கன செய்யத்தகாதன. இப்போ இந்த இடத்துக்கு வரும். வந்த உடனே அறிவிப்பெல்லாம் பண்ணுறா பாருங்க. அவாவா செருப்பை கொஞ்சம் ஓரமாக கட்டி வைங்கோ, கைத்தொலைபேசி எல்லாம் நிறுத்தி வைங்கோ, பின்னாடி வந்தவா பின்னாடி உட்காருங்கோ, முன்னாடி வந்தால் இப்படி உட்காருங்கோ, குறுக்க போகாதீங்கோ, நிற்காதீங்கோ, குழந்தைகளை சண்டை போடாதீங்கோ. இதெல்லாம் எதுக்கு சாமி சொல்கிறீங்கன்னா, இந்த 2 முன்னாடிக்குள்ளே இதெல்லாம் செய்யத்தக்கன செய்யத்தகாதன. இன்னென்னத்தை செய்யலாம், இன்னென்னத்தை செய்யக்கூடாது. அதை போல் மார்கழி நோன்பு நோக்கணும்னா 30 நாட்களுக்குள் இது செய்யத்தக்கன இது செய்யத்தகாதனன்னு ஆண்டாள் பிரித்து கொடுக்கிறாள். பாசுரத்தை பார்த்தாலே தெரியும். வையத்து வாழ்வீர்கள்
நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. நம்ம பாவை நோன்பு நோக்கிறதுக்கு வந்திருக்கோம், அதற்கு செய்ய போகிற காரியங்களை கேளுங்கள். கிரிசைன்னு சொன்னால் கர்மம்னு அர்த்தம். என்னென்ன கர்மங்கள் காரியங்கள் பண்ண போகிறோன்னு பாருங்க. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி பகவானுடைய திருவடிகளை நன்னா பாடுவோம். எம்பெருமான் திருநாமங்களை பாட வேண்டும். பரமனடி பாடி, அப்போ அது செய்யணுங்கிறதுல சேர்ந்தது. நெய் உண்ணோம், பால் உண்ணோம். நெய் சாப்பிட மாட்டோம், பால் குடிக்க மாட்டோம். நெய் உண்ணோம், பால் உண்ணோம். நெய் குடியோம், பால் குடியோம்னு சரியான தமிழ் அறந்தா இருந்திருக்கணும். ஆனால் பாட்டு நெய் உண்ணோம், பால் உண்ணோம்னு இருக்குது. தமிழ் சரியா? உண்ணுவதுன்னா திடப்பொருளைத்தான் உண்றதுன்னு சொல்லணும். திரவ பொருளாக இருந்தால் குடியோம்னு சொல்லணும். யாரும் பால் சாப்பிட்றேன்னு சொல்கிறதே தப்பு. நம்ம ஏதோ அப்படி பாஷையில் பேசிட்டு இருக்கோமே தவிர, பால்னு சொன்னால் குடிப்போம்னு சொல்ல வேண்டும், சோறுன்னு சொன்னால் உண்போம்னு சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் நெய் உண்ணோம், பால் உண்ணோம்னு இருக்கே. நமக்கு தான் தமிழ் தெரியாது. ஆண்டாளு கூடவா தமிழ் தெரியாது? அவள் சரியாகத்தானே பாடியிருப்பாள்னா சரியாகத்தான் பாடியிருக்கிறாள். அது திரவம்னு தெரிஞ்சிருந்தால் நெய் குடியோம்னு பாடியிருப்பாள். அது திரவமாக கঠিன பதார்த்தமான ஆண்டாளுக்கு தெரியாதுன்னு வியாக்கியானம். அது எப்படி நெய்யின்னா திரவமாக இருக்கும், பால்னா திரவமாக இருக்கும்னு தெரியாதான்னா? மற்றொரு பாசுரத்தில் பார்த்தீங்கன்னால், நீ என்னைக்கு பிறந்தியோ, கண்ணனை பார்த்து ஆழ்வார் சாதிக்கிறார், பெற்றறியேன் எம்பிரானே, என்னைக்கு நீ பிறந்தாயோ. இது பெரியாழ்வாருடைய பாசுரம். தினமும் நம்ம சேவிக்கிறோம். வெண்ணெய் அளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணினை இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன், எண்ண குளிப்பழங்கொண்டு இங்கே எத்தனை போதும் இருந்தேன், நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராய்னு நீராட்ட பதிகம். பெருமாளுக்கு திருமஞ்சனம் நினைச்சே கண்ணனே குளிக்கவான்னு கூப்பிடுகிற மூல்யம். அதிலே அப்பங்கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்படனான் சுட்டு வைத்தேன். கண்ணனுக்கு பக்ஷணம் பலகாரம் ரொம்ப பிடித்தம். அதனால தான் கோகுலாட்டமி வருது. ஸ்ரீ ஜெயந்தின்னா 10 பக்ஷணம், 20 பக்ஷணம், 30 பக்ஷணம் அவாவா வீட்டில் இருக்கிறா போட்டி போட்டுன்னு பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாளோ இல்லையோ, அது அவருக்கு பிடிக்கும். ஆனால் அவர் என்னைக்கு அவதரித்தாரோ அன்னிலிருந்து கரந்தனர் பாலும் தயிரும் கரந்துரி மேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் எம்பிரானே. பால் தயிர் எத்தனையை எவ்வளவு ஒழிச்சு வச்சாலும் அவர் பிறந்த அன்னிலேருந்து உடனே சாப்பிடுவார். அதை கறந்துட்டே இருக்கிறச்சேவே காணப்படும். அப்படின்னா அன்னிலேருந்து நாங்கள் அதை பார்த்ததே இல்லை. பால்ங்கிற வஸ்து எப்படி இருக்கும்னே தெரியாதான், தயிர் எப்படி இருக்கும்னே தெரியாதான், நெய் எப்படி இருக்கும்னே தெரியாதான். ஏன்னா அதை கறந்துட்டே இருக்கிறச்சே இவர் தான் மாட்டு மடியிலேயே வாயை வச்சு சாப்பிட்டு போடுறாரு. பாத்திரத்துக்கு வந்து காய்ச்சி இதெல்லாம் பிடிக்காது. அதனால பச்சை பால் சுத்தமாக இருக்குது, இது எதுக்கு காய்ச்சணும், அது தேவையே இல்லைன்னுட்டு அப்படியே சாப்பிட்டு வரோம். அப்போ இவ பாலை தயிரை பார்த்தது இல்லையோ, கடினம்னு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால தான் நெய் குடியோம் பால் குடியோம்னு சொல்லலை. நெய்யையும் பாலையும் கண்ணால் பார்த்துருந்தா குடியோம்னு சொல்லியிருப்பா. இவ பார்க்கவே இல்லையே, அது ஏதோ கெட்டியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பா போல் இருக்கு. அதனால தான் நெய் உண்ணோம் பால் உண்ணோம். இன்னொருத்தர் வேடிக்கையா சொன்னார், வடநாட்டுக்கு யாத்திரை போய் நீங்கள் பிருந்தாவனத்திலே பால் கொடுங்கோ தயிர் கொடுங்கோன்னு கடைக்காரர்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க, உடனே ஒரு பெரிய இலையையும் கத்தியும் எடுப்பார். அவர் கடையில் ஒரு கத்தி வச்சுருப்பார். இலையை எடுத்து கத்தி எடுத்தவொன்னே இவரே நம்ம தயிர் கேட்டால் மோர் கேட்டால் கத்தி எடுக்கிறார். என்னால் அவ்வளவு கெட்டியாக இருக்கும். அவர் கத்தியில் வெட்டி தயிர் அப்படியே கட்டியாக எடுத்து வைப்பார். நமக்கு பாத்திரத்தில் இருக்கிற பாலில் முகம் பார்த்து வழக்கம். இது நாம் பார்த்துருக்கிற பாலும் தயிரும். அங்கே இருக்கிறதெல்லாம் கிருஷ்ண கரஸ்பரிசம் பட்டு வளர்ந்த பசுமாடு. ஒன்னொன்று ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதனால தான் நெய் உண்ணோம் பால் உண்ணோம். நெய் திரவமானு தெரியாது, கடினமாக தெரியாது. அப்போ இதெல்லாம் குடிக்க மாட்டோம். ஏன்னா இது எல்லாமே போக பொருட்களும் இல்லை. பால் சாப்பிட்றதுனா போகம், நெய் சாப்பிட்றதுனா போகம். 30 நாள் மார்கழி நோன்புனா போகம் அனுஷ்டிக்கலாமா? கூடாது. அதனால தான் நெய் உண்ணோம் பால் உண்ணோம். ஆனால் என்ன பண்ணலாம்? மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாமுடியோம் செய்ய மாட்டோம். மறுபடியும் பூச்சூடிண்டா போகம், மலரிட்டுண்டா போகம், மை எழுதிண்டா போகம். எல்லாத்தையும் தவிர்த்தாள் ஆண்டாள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி பகவானுடைய திருநாமங்களை பாடு, நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். நெய் உண்ணோம் பால் உண்ணோம், நாட்காலே நீராடி காலங்காலத்தால் எழுந்திருங்கோ, சீக்கிரம் எழுந்திருந்து மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாமுடியோம், செய்யாதனை செய்யோம். நம்ம முன்னோர்கள் பரம்பரையாக எதை பண்ணதில்லையோ பண்ண மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம், வீடு வீடாக போய் வம்பு ஒருத்தரை பற்றி பேசவே மாட்டோம். தீக்குறள்ங்கிறது வம்பு பேசுறது, அதுவும் இருக்கிற இடத்துல பேசுறது இல்லை. இப்போ நீங்கள் 4 பேர் என் வீட்டுக்கு வந்தால் வம்பு பேசுறது தேவலையாம். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசிட்டு வந்தது தான் மோசங்கிறாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
கொண்டிருப்பது உங்கள் விஜய். 10:30 மணிக்கு கார்த்தால சாப்பிடணும். திருவாராதனை ஆயிடுத்துனால் ஒரு 20 நிமிஷம் அதித்தி வருவாளான்னு காத்துன்னு இருக்கணும். இது தர்மசாஸ்திரம் சொல்கிறது. பெருமாளுக்கு கண்டருளை பண்ண அப்புறம் 20 நிமிஷ காலம் கோதோகன காலம்னு பேர். ஒரு பசுமாட்டு மடியிலேருந்து பால் கறக்கிற நேரம். அது வரைக்கும் யாரான அதித்தி வருவாளான்னு பார்த்துட்டு வரலைன்னா தான் சாப்பிடணும். ஒரு சுவாமிக்கு யாரையான விஷாத்தான் சாப்பிட வரும். ஏதோ கொஞ்ச நாளி வம்பு பேசணும். அவர் காத்துட்டு இருக்கார். இன்றைக்கி யார் இன்னும் வெயிலையே 10:30க்குள்ளே சாப்பிடணுமே, 20 நிமிஷம் ஆகிடும் போல் இருக்கே. அப்படி பண்ணக்கூடாது. தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து ஏறோர் எம்பாவாய். ஐயம் பிச்சை பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், ஆச்சாரியனை சொல்லிக் கொடுக்கணும், ஆந்தனையும் தான தர்மங்கள் பண்ண வேண்டும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்துன்னு ஆண்டாளுடைய பாசுரம். அப்போ இதில் என்ன இருக்குது? தர்மம் செய்தல், விடியலில் எழுந்திருத்தல், நாமங்களை பாடுதல், மற்ற போகப் பொருட்களை தவிர்த்தல். இதுதானே பாசுரத்தில் இருக்கிறது. இப்போ இப்படியே இருந்திருந்தால் அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, பகவானை பற்றி நினைக்கிறது, உய்யுமார் எண்ணி உகந்து எண்ணுதல் இருப்பார்கள். பாடுறது இருக்குது, எண்ணுவது இருக்குது, செய்யறது இருக்குது. நாட்காலே நீராடுதல், உடலால் செய்தல், உய்யுமாறு எண்ணுதல், உள்ளத்தால் நினைத்தல், பரமனடி பாடுதல், வாயால் பாடுதல். அப்போ இந்த ஒரு பாட்டில் 3 இருக்கு பாருங்கள். மனம், மொழி, மெய். மனத்தால் நினைக்க வேணும், உய்யுமாறெண்ணி உகந்து. மொழி, வாயால் பேச வேண்டும், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. உடலால் செய்ய வேண்டும், நாட்காலே நீராடி. காலை நீராடுவது, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுவது. இப்படி மனம், மொழி, மெய் இந்த 3ஆலும் பகவத் தியானம் பண்ண வேண்டும். பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். இது ஆண்டாளுடைய 2வது பாசுரத்தினுடைய கருத்து. இந்த பாசுரத்தை ஒட்டி மற்றொரு பாசுரம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, மற்றவத்தை தவிர்ப்பது, அவனையே நினைத்து கொண்டிருப்பது. இவற்றை கண்ணன் 10வது அத்தியாயத்தில் சாதிக்கிறார். அப்படிங்க இப்போ கடைசியிலேருந்து சொல்லிட்டு போகிறேன், சுலபமாக புரியட்டுங்கிறதுக்காக. ஒரு கதை புஸ்தகம் வாங்கின உடனே முதல்லேருந்து படிச்சுட்டு போயிட்டு தான் முடிவுக்கு போகணும். அது வரைக்கும் சில பேருக்கு தாங்காது, கொஞ்சம் பரபரப்பு வந்துடும். அதனால் வாங்கிட்டு வந்தவொடனே கிடுகிடுன்னு கடைசி பக்கத்தை புரட்டுட்டு என்ன இருக்குது, இனிமேல் மெதுவாக படிச்சுக்கலாம் சார், முதல் பக்கத்தில் நாளை கூட படிச்சுக்கலாம், கடைசியில் என்ன முடிவுன்னு தெரிஞ்சு போய் சொல்லு. இப்போ 10வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தின் படியே தான் இந்த திருப்பாவை பாசுரம். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னு கண்ணனுடைய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தின்படி ஆண்டாள் பாடின பாசுரம் இப்போ சொல்லிட்டேன். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். மச்சித்தாக என்னிடத்திலேயே சித்தம் லயித்தவர்களாய். அப்போ பெருமானையே நினைத்து கொண்டு மச்சித்தாக. மத்கத பிராணாக அவரிடத்துல தான் பிராணம். ஒரு நிமிஷம் பிரிஞ்சால் தாங்கிறதில்லை. நாம் இப்போ நம்ம வீட்டில் பெருமாளை எழுந்துருளை பண்ணிட்டு இங்கே வந்திருக்க முடியும். சட்டுன்னு இப்போ மழை பெய்ய போகிறதுன்னு வச்சுங்க, நம்மெல்லாம் எப்படி பையெல்லாம் ஜாகிரதையாக வச்சுக்கலாமா? ஒதுங்கிறதுக்கு எங்கேயான இடம் கிடைக்குமா? வீட்டில் ஏதான புஸ்தகத்தையோ வேறு ஏதான நெல்லையோ வெளியில் உணர்த்திட்டு வந்திருக்குமா? ஒருவேளை அதெல்லாம் நனைஞ்சு போயிடுமா? எதோ நினைப்ப முடியும். பெருமாளை சந்நிதியில் எழுந்துருளை பண்ணிட்டு வந்திருக்கோமே, அவர் எங்கேயான நனைஞ்சு போயிடுவாரா? ஒருவேளை அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் சாரல் அடிக்குமா என்ன நினச்சிக்க போகிறோமா? இங்கே வந்து 2 மணி நாள் உட்காந்து அப்புறம் பேச்சு வார்த்தை எல்லாம் முடிஞ்சு மெதுவாக 3 மணி நாளில் பறக்க போகிற முடியும். அப்போ ஒரு வேளை தானோ நம்ம கிளம்பி வந்து ஒரு 15 நிமிஷம் ஆறுதே, நம்ம வீட்டில் நம்ம பெருமாளை விட்டுட்டு 15 நிமிஷமாக இருக்கமே, முடியலையே, உடம்பு நடுங்கிறதே அப்படின்னு யாரானு சொல்லிக்க போகிறோமான்னா அப்படி ஒன்று நினைவு கூட இருக்கிறதா தெரியல. இதை நினச்சிருந்தா பராக்கு இல்லை. இங்கே உட்காண்டிருக்கு, இப்போ உபன்யாசத்தை கேட்டுகிட்டே இருக்கு. இந்த சமயத்துக்கு தான் இங்கே பார்த்து அங்கே பார்த்தா தான் பராக்கு. இதே சமயத்தில் வீட்டில் பெருமாளை வச்சுட்டு பிரிஞ்சு வந்துட்டோமேன்னு நினைத்தால் அதை பராக்குன்னு நினச்சிக்க வேண்டாம், அதுவும் பிரத்யக்கு. ஏன்னா அது தனக்குத்தானே தோற்றுபவன் பகவான். நான் மற்ற விஷயங்களை பற்றி தான் பராக்கு பார்க்க வேண்டேன்னு சொன்னேன் தவிர, வீட்டில் அங்கே ஏதோ மூலையில் வச்சுட்டோமே, சரியாக பூட்டிட்டு வந்தோமோ இல்லையோ, சாரல் அடிக்குமோ என்னமோன்னு ஒரு பயம் இருக்குமோ இல்லையோ, அந்த அளவுக்கு கண்ணன் சொல்கிறார். மச்சித்தாக மத்கத பிராணாக. 10 நிமிஷம் அவரை விட்டு பிரியறதுக்குள்ள உடம்பு அவனுக்கு தள்ளாடுமா, கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குமா, கண்லேருந்து ஜலஞ்சலமாக கொட்டுமா. ஆஹ்லாத சீத நேத்ராம்பு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டா திரஷ்டவியா சர்வதேகிபிகி. கண்லேருந்து காவிரியே ஓடுறது, நாக்கு குரல் தழுதழுக்கிறது, கால் தள்ளாடுறது. 5 நிமிஷத்துக்கு மேலே அவனால் பிரிஞ்சிருக்க முடியல. அலபமானாக நிமிஷம் பிரிஞ்சால் ஒரே தவிக்கிறான். அப்படிப்பட்ட பக்தனை பற்றி தான் இங்கே கண்ணன் சொல்லிட்டு இருக்கார். அதுதான் பக்தி.
இப்போ நாமெல்லாம் பக்தர்கள்னு சொல்கிறோம். ஏதானு இப்போ 5 நிமிஷம் பிரிஞ்சு விட்டா விட்டுட்டு வந்துட்டுமே நம்ம தவிக்கிறோமா அப்படிலாம் தெரியல. நல்லா 15 நாள் வெளியூர்லாம் போகிறோம், நல்லா தான் போய்ட்டுறோம். யாராக இருந்தாலும் ஒரு 6 மாதம் வெளி தேசம் போகாத இருக்க போகிறோமா? போவோம் இல்லையோ? அவரவர்கள் 58-60 வயசு வரைக்கும் வேலைன்னு ஓடுவா. நம்ம கொஞ்சம் திவ்யதேச கைங்கிறதுக்கு வாருமே, ஒத்தாசை பண்ணுமேன்னா 60 ஆட்டம், அப்புறம் எல்லாமே பெருமான் கைங்கிறது தான், நீ பாரு அப்படின்னு சொல்லிடுவா. 60 ஆயிடும், ஓய்வும் பெற்றுடுவா. இப்போ சுவாமி வரலாமேன்னா, சுவாமி இப்போ தான் சம்சாரத்தில் மறுபடியும் பொறுப்பே வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போ பொறுப்பு வந்து பயணச்சீட்டு வந்திருக்கு, 6 மாதம் வாங்கி கொடுத்துட்டா. அதனால் ஒரு 6 மாதம் போயிட்டு வேண்டிய ஒத்தாசையெல்லாம் பண்ணிவிட்டு வருவோம்னால் அப்போ எத்தனை 6 மாதம் காத்துட்டுருக்க வேண்டியதுதான். 60 வயசு தாண்டும், 65 தாண்டும். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்போ நம்மெல்லாம் பிரிஞ்சு தானே போகிறோம். போகிறச்சே ஒன்று பெருமானை பிரிஞ்சுட்டோமே, ஊரை பிரிஞ்சுட்டோமே, காவேரி பிரிஞ்சுமே, தாமிரபரணி பிரிந்தமே என்றெல்லாம் காணும். அந்த துடிப்பு இருக்கிறவனைத்தான் பக்தன்னு கண்ணன் ஒத்துக்கிறார். என்னிடத்திலிருந்து பிரிந்தால் அசகமான, அதை சகிக்க மாட்டாமல் உயிர் போயிடும்னு தவிக்கிறான். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். எப்போ 4 பேர் கூடினாலும் அவன் 4 பேர் சேர்ந்து என்னை பற்றி தான் பேசுகிறான். அவள் கூடினா வேற எதையுமே பேசுறதில்லை. கோயிலுக்கு போகிறோம், மற்ற விஷயங்கள் தவிர்க்க வேணும். இங்கு வருகிறோம், ஒரு 6:15 நீங்கள் வந்துவிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு 6:35 ஆச்சு. அந்த 20 நிமிஷம் என்ன பேசியிருப்போம்? இந்த 20 நிமிஷமும் அச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். அதுக்குத்தான் சுவாமி நாங்கள் 6:35க்குள்ளே வர்றதில்லை. வேறு ஏதானும் வந்தால் அப்போ வேறு ஏதானும் கதை பேச வேண்டியிருக்கோம். அதனால் பேசாமல் நீர் ஆரம்பிச்சப்புறம் வந்துட்டால் வேறு எதுவும் பேச முடியாது இல்லையா? அது 6:45 வந்துட்டோம்னால் அப்போ அதுவே தானே நினைத்தாகணும்னால் இல்லை. யார் 4 பேர் சேர்ந்தாலும் உடனே பகவத் விஷயம் பேசுகிறானா? அதனால தான் கோவில்களில் கண்டிப்பாக மற்ற பேச்சு தவிர்க்கப்பட வேண்டும். அவரை பற்றி பேசலாம், அமர்ந்திருக்கலாம். முடியலையா, பிரதட்சணம் மட்டும் வந்துடணும். அங்கே அமர்ந்து மற்ற பேருக்கும் தொந்தரவு பண்ணி கொண்டு நமக்கு இருக்கிற மற்ற வேலைகளை அங்கே பேசக்கூடாது. ஒன்றும் இல்லை, பக்கத்து மாநிலம் கேரள தேசத்துக்கு வாங்க, அங்கே இருக்கிற எந்த கோவில் மலையாள திவ்யதேசத்துக்கு வந்தாலும் பேச்செல்லாம் பேச முடியாது. சொக்கா போண்டு உள்ளே வர முடியாது, ஆச்சாரமாக தான் வர முடியும். வந்தால் வேற எந்த பேச்சும் பேச முடியாது. அர்ச்சக சுவாமி வேற எதையும் தொட்டுட்டு நம்மக்கிட்ட வரவும் மாட்டார், பெருமாள்கிட்டையும் போக மாட்டார். உடம்பு காஞ்சுட்டாப்பில் இருந்தால் புஷ்கரணியில் போய் ஒரு முழுக்கு போட்டு வந்துடுவார். ஈர வேஷ்டியோடு தான் இருப்பார். நம்ம கைக்கு சந்தனம் கொடுக்குறார், வாழைப்பழம் கொடுக்குறார் பாருங்க, தப்பித்தவரை ஒரு கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்துலேருந்து தான் போடுவார். நம்ம கை இங்கே வச்சுருந்தோம்னா அப்படி போடச்சே நீங்கள் பார்த்தா தெரியும், கிட்ட கூட தொடரதே இல்லை. அந்த ஆச்சாரத்தோடு அந்த அனுஷ்டானத்தோடு இருக்காளோ இல்லையோ, பேசக்கூடாது. அங்கே எப்பவும் நாராயணையும் படிச்சுட்டுருப்பா, இல்லை பாகவதம் படிச்சுட்டுருப்பா, ஏதோ சஹஸ்ரநாமம் சொல்லிட்டுருப்பா. நாம் அதைத்தான் கடைப்பிடிக்க வேண்டும்.